அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு கூழ் காய்ச்ச போறோம். இன்னைக்கு மாவு புளிக்க வச்சுக்கலாம் வாங்க. கேழ்வரகு மாவு இந்த டம்ளர்ல 2 டம்ளர் எடுத்து ஜலிச்சு வச்சிருக்கிறேன். இதே டம்ளர்ல 3/4 டம்ளர் கம்பு ஊற வச்சிருக்கிறேன். 3 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிறேன். இதை வாங்க மிக்சியில உடச்சிட்டு வந்துடலாம். மாவு கரைச்சிக்கலாம். கேவுரு மாவு போட்டுக்கிறேன். அந்த பாத்திரத்துல கொஞ்சமா உப்பு போட்டுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியா கலக்கி மூடி வச்சிருங்க. ஒரு நாள் ஃபுல்லா புளிக்கணும். கேழ்வரகு மாவு இந்த பக்குவத்துல கலந்து வச்சிங்க. இப்போ கம்பு ஊற வச்சுக்குவோம். கம்பு மாவு உடச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதை தனியாக ஊற வச்சுக்கங்க. எல்லாம் 2 ஒன்றா போட்டு செய்வாங்க. நான் தனித்தனியாக ஊற வச்சிருக்கிறேன். கம்பு வேணான்றவங்க நொய் போட்டு கூட கூழ் காய்ச்சிக்கலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டு மறுநாள் காய்ச்சுவோம். கூழ் காய்ச்சறதுக்கு மாவு புளிக்க வச்சோம் இல்லையா, மாவு நல்லா புளிச்சிடுது. இப்போ கூழ் காய்ச்சிக்கலாம் வாங்க. திட்டமாக தண்ணி வச்சிங்க. 2.5 டம்ளர்னா ஒரு 6 டம்ளர் தண்ணி வச்சிங்க. கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்குது. கம்பு அரைச்சி ஊற வச்சதை முதல்ல ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். அதுக்கப்புறமெல்லாம் கேவுரு மாவு ஊற்றி கிண்டலாம். கம்பு நல்லா வெந்துடுது பாருங்க, நல்லா வாசனையாக இருக்குது. இப்போது கேழ்வரகு மாவை கரைச்சி புளிக்க வச்சுக்கிறோம்ல, அதை ஊற்றி கிண்டிக்கலாம். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா கட்டியாக ஒரு மாதிரி கட்டியாக ஆகிடும். இப்படி ஊற்றி கிண்டிக்கினே இருந்தீங்கன்னா தான் கூழ் நல்லா பக்குவத்துக்கு வரும். தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணி ஊற்றிக்கிங்க. கரெக்டாக இருந்தால் அப்படியே வேக வச்சிங்க. எனக்கு இப்போ தண்ணி பத்தலை, கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். கூழ் விடாமல் இந்த மாதிரி கிண்டின்னு இருந்தால் தான் கட்டி முட்டி மாவாமல் இந்த மாதிரி இருக்கும் கூழ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடலாம். இந்த பாருங்க, அந்த கம்பு நொய் போடுறவங்க போட்டுங்க. ஆனால் கம்பு போட்டு செஞ்சால் தான் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். கூழ் காய்ச்சி அடுப்பை நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி தண்ணி தொட்டு இப்படி கை வச்சு பாருங்க, கொட்டாமல் வரும். இப்போ கூழ் பக்குவமாக கிண்டியாச்சு, ஆற வச்சுக்கலாம். வாங்க நேற்று காய்ச்சி வச்ச கூழை பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்துருக்குது பாருங்க. இதுக்கு மேலே இருக்கிற ஏடை எடுத்துருவோம். குழம்பு தொட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். கூழ் எப்படி வந்திருக்குது பாருங்க. கம்பு போட்டு காய்ச்சிங்கன்னா அப்படி இருக்கும். கூழுக்கு எப்பயுமே கல் உப்பு போட்டு கரைங்க. கல் உப்பை பொடி பண்ணி வச்சிருக்கிறேன், போட்டுக்கலாம். கூழ் மேலே சின்ன வெங்காயம் வெட்டி போட்டுங்க. அதுக்கு மேலே பச்சை மிளகாய் போட்டுங்க. தயிர் ஊற்றிக்கிங்க. வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். குடிச்சிட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.